நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். நியாயமான முறையில் திறமையான செவிலியர்களை கொண்டு காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அரசு மருத்துவமனை செவிலியர் சார்பில் நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பேசினார். புதுவை அரசு மருத்துவமனை செவிலியர்கள் சார்பில் மாஸ் ஹோட்டலில் செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் கலாநிதி வரவேற்று பேசினார். அரசு பொது மருத்துவமனை செவிலியர் வாசுகி, செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா, தலைமை செவிலியர் முத்துலட்சுமி, மகப்பேறு மருத்துவமனை செவிலியர் ஜானகி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுகையில், மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை இன்னும் சில தினங்களில் புதிய எல்லைப்பிள்ளை சாவடி மருத்துவமனைக்கு முழுமையாக மாற்றப்படும். தற்பொழுது உள்ள இடம் மிகவும் ராசியான இடம் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர். எனவே புதியதாக செயல்படும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையும் ராசியான மருத்துவமனைதான் என்ற நற்பெயரை பெற்றிட செவிலியர்களாகிய நீங்கள் நன்கு பாடுபட்டு நற்பெயரை பெற்றிட ஒத்துழைப்பு நல்க வேண்டும். மேலும் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்கள் அனைத்தும் பாரபட்சமின்றி நியாயமான முறையில் திறமையானவர்கள் மற்றும் தகுதி வாய்ந்தவர்களை கொண்டு நிரப்பப்படும் என்று பேசினார். இதனையடுத்து செவிலியர்கள் அனைவரும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் செவிலியர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற செவிலியர்களுக்கு மருத்துவத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா பரிசுகள் வழங்கினார். நிறைவாக செவிலியர் விஜயா பாஸ்கர் நன்றி கூறினார். விழாவில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பெறும் மாணவிகள் கலந்து கொண்டனர். திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு அறுசுவையுடன் கூடிய சமபந்தி வழங்கிட புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் திட்டமிட்டுள்ளார். திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு அதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு அறுசுவையுடன் கூடிய சமபந்தி உணவினை வழங்கிட புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் முடிவு செய்துள்ளார். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி JVR ஹாலில் அறுசுவை உணவு வழங்கப்பட உள்ளது. எனவே நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள், கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் மற்றும் கலைஞரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோன்று உழவர்கரையில் கலைஞரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி ரீனா மஹாலில் அறுசுவையுடன் கூடிய சமபந்தி விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருந்தில் உழவர்கரை தொகுதி மக்களும் உழவர்கரை தொகுதி கட்சி நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவையில் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு எழுதிய பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த மையத்தில் 10 செல்போன்கள் மற்றும் 5000 ரொக்க பணத்தினை துணிகரமாக திருடிச் சென்றுள்ளனர். புதுவை பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு நேற்று 5 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வு மையத்தில் செல்போன், கைப்பை உள்ளிட்டவை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் தேர்வு எழுத வந்தவர்கள் தாங்கள் கொண்டு வந்த பையிலேயே செல்போன் மற்றும் பணத்தினை தேர்வு மைய வளாகத்தில் வைத்துவிட்டு சென்றனர். இதேபோன்று லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுத வந்தவர்கள் வைத்துவிட்டு சென்றனர். தேர்வு முடிந்து வெளியே வந்த மாணவர்கள் தாங்கள் பையை திறந்து பார்த்தபோது கைப்பையில் வைத்திருந்த செல்போன், பணம் ஆகியவை திருடு போயிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி 10 செல்போன்கள் மற்றும் 5000 ரொக்க பணத்தை யாரோ சிலர் துணிகரமாக திருடி தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். இதுகுறித்து மாணவர்கள் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவன் நரைய ஸ்டீபன் தனது பெற்றோருடன் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுவையில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பிடித்த திருவிக அரசு பள்ளி மாணவன் நரைய ஸ்டீபன் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரை தனது பெற்றோருடன் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்து ஆசி வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். மாணவனுக்கும் அவனது பெற்றோருக்கும் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் சால்வை அணிவித்து வாழ்த்தி பாராட்டி பேசுகையில், புதுவை மாநிலத்திலேயே 2ஆம் இடத்தையும், பள்ளியில் முதலிடத்தையும்,
தமிழக அளவில் 3ஆம் இடத்தையும் பிடித்து நெல்லித்தோப்பு தொகுதி மாணவன் தேர்ச்சி பெற்றுள்ளது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. நான் நெல்லித்தோப்பு தொகுதியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் சென்ற வருடம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் பெற்றோருடன் வரச் செய்து பாராட்டு விழா வைத்து ஊக்கப்பரிசினை அளித்து உற்சாகப்படுத்தினேன். அந்த விழாவில் நரேய ஸ்டீபன் சகோதரி சென்ற வருடம் தேர்ச்சி பெற்றமைக்காக என்னிடம் பரிசு வாங்கினார். மேலும் மின்சாரமில்லாத நிலையிலும் ஏற்கனவே இம்மாணவன் திருக்குறளை படித்து முழுமையாக ஒப்புவித்தான். அந்த நிகழ்ச்சி எங்கள் டிவி சேனலிலும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பின் நான் முயற்சி எடுத்து அவர்கள் வீட்டில் மின் இணைப்பு பெறுவதற்கு வழி செய்தேன். தற்பொழுது இம்மாணவன் சிறந்த முறையில் பயின்று சாதனை படைத்துள்ளது எனக்கு பெருமையாக உள்ளது. இதற்காக அவனை ஊக்குவித்து ஏழ்மை நிலையிலும் படிக்க வைத்த பெற்றோரையும் பாராட்டுகிறேன் என்று கூறினார். அப்போது விரிவுரையாளர் செம்பியன், புதுவை மாநில பட்டதாரி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் பாரி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். ரொம்ப மகிழ்ச்சி. நெல்லித்தோப்புல இந்த அரசு பள்ளியில முதல் இடமும், புதுவை காரைக்காலில் 2வது இடமும், தமிழ்நாடு புதுவையில் 3வது இடமும் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நெல்லித்தோப்பு தொகுதியில் இந்த பிள்ளை வெற்றி பெற்றதுக்கு. கடந்த முறையிலிருந்து கடந்த ஆண்டுகளாக நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவங்க பாஸ் செய்த அத்தனை பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையும் குடும்பத்தோட கூட்டு அவார்டும் கொடுக்குறோம். அது மாதிரி போன வருடம் இந்த தம்பியுடைய அக்கா பரிசு என்னிடம் வாங்குச்சு. அப்பயே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தேன், பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைக்கணும். அது இவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் கூட இந்த பிள்ளை படிக்க வச்சதுல மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்னும் அந்த பையனை ஒரு சிறப்பாக சொல்ல போனோம்னு கேட்டா, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க கரண்டே இல்லாம அந்த வீட்டில் திருக்குறள் பாடத்தை மனப்பாடமா ஒப்பிச்சு காமிச்சா நம்ம டிவிலையும் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பணும். அதன் பிறகு இந்த அந்த கரண்ட்டை ஏற்பாடு பண்ணி நான் தான் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி கரண்ட்டை கொடுங்க அப்படின்னா, அதன் பிறகு இந்த பையன் படித்து இந்த அளவுக்கு மாநில அளவில் அரசு பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவனா வந்திருக்கான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதன் பிறகு எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களை மதிச்சு நல்ல விதத்தில் நல்ல மாநில அளவில் ஸ்கோர் பண்ணி அரசாங்கத்திலிருந்து பரிசு வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுவையில் கடந்த 25 நாட்களாக மக்களை வாட்டி வதைத்து வந்த அக்னி வெயில் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் குறையும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். வெயிலின் உச்சக்கட்ட உக்கிரம் என சொல்லப்படும் அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி மக்களை வாட்டி வதைத்தது. பல பகுதிகளில் வெயில் ஒவ்வொரு நாளும் 100 டிகிரியை தாண்டி கொளுத்தியது. இந்த காலகட்டத்தில் வெயில் காலை முதலே அதிகமாக இருந்து உச்சி வேளையில் மிகவும் உக்கிரமாக இருந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர பயந்து கோடையை கொண்டாட முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தனர். மாலை வேளைகளில் மட்டும் பூங்கா, கடற்கரை போன்ற பகுதிகளுக்கு சென்று பொழுதை போக்கினர். அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக இரவில் புழுக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். இந்த ஆண்டு அதிகபட்சமாக 111 டிகிரியில் கத்திரி வெயில் பதிவானது. இந்நிலையில் 25 நாட்களாக மக்களை வாட்டி வதைத்த அக்னி நட்சத்திரம் இன்றோடு முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் எப்போது குறையும் என்றும், அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை எப்போது பெய்யும் என்றும் மக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்க்கின்றனர். நெல்லித்தோப்பு இளைஞர்கள் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞர்கள் நடத்திய த்ரோபால் கிரிக்கெட் போட்டி ஜீவானந்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியில் உள்ள பல்வேறு அணிகள் விளையாடின. இந்நிலையில் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணியினர் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரிடம் வந்து பரிசினை பெற்று சென்றனர். அப்போது அணியினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட திரு ஜான்குமார் பரிசினை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சிறைத்துறை பதவிகளுக்கான உடல் தகுதி தேர்வு வரும் ஜூன் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி திடலில் நடைபெறும் என்று சிறைத்துறையின் தலைமை கண்காணிப்பாளர் ராஜரத்தினம் தெரிவித்துள்ளார். புதுவை சிறைத்துறையில் உள்ள உதவி சிறை கண்காணிப்பாளர் மற்றும் ஆண் சிறை காவலர் பதவிக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வரும் ஜூன் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி திடலில் நடைபெறுகிறது. மற்றும் ஆண் சிறை காவலர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு ஜூன் 18ஆம் தேதி நடக்கிறது.
அதேபோன்று உதவி சிறை கண்காணிப்பாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு 19ஆம் தேதி நடக்கிறது. இந்த எழுத்துத் தேர்வுகள் லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிறது. எழுத்துத் தேர்வுகள் முடிந்தவுடன் குறுகிய கால அளவில் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. அதில் அந்தந்த பிரிவில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர்களின் முதன்மை சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு மருத்துவ தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் உதவி சிறை கண்காணிப்பாளர் பதவிக்கு தேர்வு பெற்றவர்கள் அடிப்படை பயிற்சி பெற வேலூரில் உள்ள சிறை அச்சகம் மற்றும் ஒழுங்குமுறை நிர்வாகத்திற்கு ஜூலை 1ஆம் தேதி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் ராஜரத்தினம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சோலைநகர் இளைஞர் விடுதியில் NSS சார்பில் தேசிய ஒருமைப்பாடு முகாம் நடைபெற்றது. புதுவை சோலைநகரில் உள்ள இளைஞர் விடுதியில் NSS சார்பில் தேசிய ஒருமைப்பாடு முகாம் நடைபெற்றது. விழாவில் சஜித் பாபு அனைவரையும் வரவேற்றார். விழாவில் நகராட்சி உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். முகாமில் யோகா, பொது சுகாதார பணிகள், கருத்தரங்கம் ஆகியவை நடைபெற்றன. மேலும் விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவியருக்கு பல்வேறு போட்டிகள் வைக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிறைவாக மாநில இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.